சீமானுக்கு இந்த ஊருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் காரைக்குடியில் ரெசிடென்ட் கிடையாது. காரைக்குடியில் அவர் ஓட்டர் கிடையாது. அவர் இங்கே வந்தாருன்னா ஹோட்டலில் தான் தங்கணும். அவங்க எப்பவுமே அவங்க கட்சிக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு தொகுதியிலும் புது புது வேட்பாளர்களை நிறுத்துவது அவர்களுக்கு பழக்கம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளரை நிறுத்துறாங்க. எழிலரசின்னு நினைக்கிறவங்க, அந்த அம்மையார் பேர். அவங்க தஞ்சாவூர்லேருந்து வந்தாங்க, தேர்தலில் நின்னாங்க. தேர்தலில் தோத்து போனாங்க. அந்த அம்மாவை நான் ஒரே ஒரு முறை தான் பார்த்தேன், கவுண்டிங் அன்னைக்கு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அந்த அம்மா திருப்பி வந்து ஊரில் வந்து சர்வீஸ் பண்ணாங்களா? திரு சீமான் அவர்களுக்கு ஒரு சின்ன அவர்கள் கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி நோக்கி சொல்கிறேன். அவருடைய மாமனாரை எனக்கு நல்லா தெரியும். முன்னாள் அமைச்சர் திரு காளிமுத்து சபாநாயகராக இருந்தார், இறந்து போயிட்டார். அவர் 98 இந்த தொகுதியில் நின்னார், அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளராக நிற்கும் பொழுது என்ன சொன்னார்னா, நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிவகங்கைக்கு வருவேனார். தோத்தாரு 98, திருப்பி வரவே இல்லை. இது எல்லாரும் பேசுற வசனம் தான். நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் தொகுதிக்கு வருவேன். தொகுதிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் தொகுதியில் இருக்க முடியும். திரு சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் தோத்தப்புறம் திருப்பி வரவே மாட்டார். என்னைக்கா ஒரு நாள் தான் கூட்டம் போடுவாங்க அவங்க கட்சிக்கார், அதுக்காக வந்துட்டு போவாங்க. எந்த லிங்கும் கிடையாது. அந்த எழிலரசி திருப்பி வந்தாங்களா? சிவகங்கைக்கு வந்தாங்களா? வரல. கடந்த முறை சட்டமன்றத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பல பேர் அந்த கட்சியிலே இப்ப கிடையாது. அந்த கட்சி நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் புது புது வேட்பாளர்களை போடுவாங்க. அந்த வேட்பாளர் கேட்டாக்க நாங்க புதுவருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது தொகுதியோட. இந்த தொகுதிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவரை நல்ல விருந்தோம்பல் பண்ணி அவனுக்கு காரைக்குடி மக்கள் அனுப்பி விடுவார். அவர் வயநாட்டுல உள்ளூர் வேட்பாளர் ஒருத்தரை ஸ்ட்ராங்கா நிக்க வச்சு அந்த வாதத்தை சொல்றதுக்கு அங்க யாரும் இல்லை. எனக்கு உள்ளூர்ல ஒரு வேட்பாளர் இருக்கு, அதை வச்சு நான் ஸ்ட்ராங்கா வாதம் வைக்கிறேன். வெளியூர் ஆள் வேண்டாம், உள்ளூர்ல எங்களுக்கு நல்ல ஆள் இருக்கு, இது போதும் சொல்றதுக்கு எனக்கு வாதம் இருக்கு. அந்த வயநாட்டுல எதிர்கட்சிக்கு வாதம் இல்லாம போயிருக்கலாம்.